Welcome back to my channel. எல்லாருமே வந்து ரவுண்ட் 2 கான அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ் போறதுக்கான தீவிர முயற்சியில் இருப்பீங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போன முயற்சியில் இருப்பீங்க. இதுல என்னன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு மேபி உங்க ஆர்டர்ல வந்து 25,000 ஆர் 27,500 வந்திருக்கும். உங்க ஆர்டர்ல எவ்வளவு வந்திருக்கும்? 25,000 வந்து நான் என்பிஏ பிரான்ச்சுக்கும் 27,500 வந்து என்பிஏ பிரான்ச்சுக்கு இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு வந்து நம்மளுடைய ஃபீஸ் அதுன்னு நினைக்க கூடாது. இப்போ நீங்க ஒரு காலேஜுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த காலேஜில் ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதல்ல கேட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறேன், கவர்மெண்டோட ஃபீஸ் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து நீங்க அந்த காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காலேஜோட எவ்வளோ ஃபீஸ் நீங்க ஃபோன் பண்ணி, இப்போ ஏன்னா ஒரு சில காலேஜ் வந்து ரேண்டமா சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலவங்க இப்போ புதுசா என்ன செய்யறாங்கன்னா, சார் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அனுப்புங்க, எல்லாமே கேட்ட பிறகுதான் ரொம்ப தெளிவா என்ன செய்யறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அனுப்புறாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, டிடி எடுத்துட்டு வர்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து சென்னை கோயம்புத்தூருக்கு நீங்க வேற ஊர்ல இருந்து போறவங்க முன்னாடியே வந்து நீங்க ஃபோன் பண்ணி எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸு, நீங்க என்ன மாதிரி கொடுக்கணும், டிடியா கொடுக்குறோமா கேஷா கொடுத்துக்கிறோமா எல்லாமே நீங்க விசாரிச்சுக்கோங்க. இது விசாரிக்காம வந்து நீங்க பொதுவா நீங்க போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க அலையில மாதிரி இருக்கும். நான் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து மேக்ஸிமம் டிடி கான்செப்ட் தான். நீங்க வந்து நியர் அபவுட் பேங்க்ல வந்து டிடி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த ஃபுல் ஃபீஸையும் வந்து கொஞ்சம் ஸ்பிளிட் அப் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் டிடி எடுங்க, இவ்வளோ கேஷா கொடுங்க அப்படியும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க ஃபோன் பண்ணிக்கோங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுங்க. அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர்ல போகும்போது வந்து உங்க டிஎஃப்சி இந்த ப்ரொவிஷனல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல என்ன போட்டிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கும் பிஎம்எஸ்க்கும் எதுவும் அமௌண்ட் இருக்காது. என்பிஏ பிரான்ச் இருக்கிற செகண்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து 27,500, என்பிஏ இல்லாத செகண்ட் கிராஜுவேட் என்பிஏ இல்லாத பிரான்ச்சுக்கு செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 25,000 இருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் வேற வேற ஃபீஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதே டிஎஃப்சி சென்டர்லயே நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த டிஎஃப்சி சென்டர்ல வந்து நீங்க வந்து கேஷா கட்டலாமா, ஜிபே கட்டலாமா, அது எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்க போறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சார் வந்து நான் வந்து ஒரு என்பிஏ பிரான்ச், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி இது எல்லாமே பெரிய காலேஜில் என்பிஏ இருக்கும். அது 27,500 ரூபாய் வந்து நீங்க டிஎஃப்சில கட்டியிருப்பீங்க. ஆனா வந்து நீங்க அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்த பிறகு வேற காலேஜில் வந்து நான் என்பிஏ பிரான்ச், அந்த ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ்லாம் அது நான் என்பிஏ தான். ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சுக்கு 25,000 ரூபாய் தான். அப்போ வந்து அலாட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க அக்செப்ட் நீங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்போது ஃபைனல்ல வரும்போது 25,000 ரூபாய் வந்து அவங்க அந்த காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க, 2,500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால வந்து நீங்க டிஎஃப்சி சென்டர் போகும்போது உங்க பேங்க் டீட்டெயிலும் சேர்த்து கொண்டு போயிருங்க, அதான் பெஸ்ட். இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி காலேஜ் சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்கா? அதே ஒரு சிலவங்க வந்து கமெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கு, ஆனா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து தவறாக புரிதல் பண்ணிடாதீங்கன்னு. தவறானாலும் புரியல சார், இதுவரை வந்து என்னுடைய எந்த வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐ வாஸ் ஒரு காலேஜோட நோடல் ஆபீசர், டிஎன்ஏயோட நோடல் ஆபீசர், போக வந்து ஒரு காலேஜோட அட்மிஷன் ஹெட். ஸோ என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன். மற்ற சின்ன சின்னவங்க வந்து பேசுறது வந்து பிலீவ் பண்றவங்க பிலீவ் பண்ணிக்கோங்க. நான் ஆத்திண்டு இல்லாம சொல்லவே மாட்டேன், புரியுதா? ஏன்னா டிரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து மேக்சிமம் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு 3 சீட்டு 4 சீட்டு ஒவ்வொரு வருஷமும் மாறும். நீங்க செகண்ட் இயர்ல மட்டும் சேரணும் அமைச்சு கிடையாது, நீங்க தேர்ட் இயர்லயும் ஜாயின் பண்ணலாம், ஃபைனல்லயும் மாறலாம். ஸோ வந்து காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அது வந்து சொல்ல வேண்டிய கடமை. இது எத்தனை யூடியூப்லாம் பாக்குறீங்க, யாராவது இந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கு, இந்த மாதிரி வந்து அந்த காலேஜ்ல இருந்து யாராவது போயிட்டா நீங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணா அந்த சீட்டு போய்க்கலாம்னு யாராவது யூடியூபர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஏன்னா அவங்க வந்து காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு தெரியாது. ஏன்னா காலேஜோட நோடல் ப்ராசஸ் தெரியாது, டிஎன்ஏக்கும் காலேஜுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தெரியாது.
அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் டோட்டுக்கும் எப்படி போகணும், ஒரு காலேஜுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு காலேஜுக்கும் டோட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஐ வாஸ் இன் த பொசிஷன். நம்ம அந்த மாதிரி இருந்தனால நம்ம தைரியமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ட்ரைலர் தான் அது. இன்னும் நிறைய வீடியோஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓ இப்படிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இப்படிலாம் ஒன்று இருக்கான்னு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து என்னது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஒரே பண்ண அவசியமே கிடையாது, புரியுதா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் இருக்கும். இப்போ வந்து உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கும்னா, முதல் 2 ரவுண்ட்ல வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ஹோம்ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னோம். இப்போ நீங்க அந்த அளவுக்குலாம் ஹோம்ஒர்க் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு 23ஆம் தேதி லிஸ்ட் வந்துடும், வேகன்சி லிஸ்ட். 23ஆம் தேதியில வந்து நீங்க அன்னப்பறவை மாதிரி, ஓ இந்த காலேஜ்ல இந்த குரூப் இருக்கு, இந்த காலேஜ் இந்த குரூப் இருக்கு, இந்த பிரான்ச் இருக்கு, அந்த மாதிரி வந்து இப்போ பெரிய பெரிய காலேஜஸ்ல எல்லாம் வந்து எந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கும்னா, கண்டிப்பா வந்து டாப் ஒரு 25 காலேஜஸ்ல எதுவுமே இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டாப் 25 to 30 காலேஜ் வந்து உங்களுக்கு எந்த பிரான்ச் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற காலேஜஸ்ல எல்லாம் வந்து கோர்னா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபேஷன், இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நிறைய வந்து இருக்கும். இப்போ நீங்க ஒரு பெரிய காலேஜ் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க இந்த மாதிரி பிரான்ச் எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க ஐடி ரிலேட்டட் தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க. உங்களுக்கும் அதே இது வந்துடும், புரியுதா? ஸோ அதனால வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட் 2க்கு வந்து மறுபடியும் வரப்போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து இப்போ வந்து நீங்க நிறைய யோசிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு தான் நிறைய தப்பு பண்ணாங்க. மைண்ட ரொம்ப கூலா இருங்க. ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரட்டும், வேகன்சி லிஸ்ட் முதல்ல வரட்டும். வேகன்சி லிஸ்ட் வந்த பிறகு அந்த வேகன்சி லிஸ்ட்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன இருக்குன்னு அந்த ஒரு நாள் ஃபுல்லா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து தயவு செய்து யாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க, அன்னப்பறவை மாதிரி. ஏன்னா எல்லாம் நீங்களா வந்து ஒரு 50 காலேஜ் போய் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காலேஜ்ல என்னென்ன குரூப் இருக்கு, இது எத்தனை சீட் இருக்கு, கம்யூனிட்டி மேக்ஸிமம் வந்து ஓசில இருக்க வாய்ப்பு இல்லை, கம்யூனிட்டியில தான் இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டில எத்தனை சீட் இருக்கு, அந்த சீட்டு ஏத்த மாதிரி தான் வந்து நீங்க என்னது சாய்ஸ் ஆர்டர் போடணும், புரியுதா? ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க காலேஜ் மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆனா சாய்ஸ் ஆர்டர் வந்து 24ஆம் தேதி பக்காவா பண்ணலாம். 23ஆம் தேதி வந்து யூ ஷுட் அப்சர்வ் வந்த பிடிஎஃப்ல வந்து எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன சீட் இருக்குன்னு நீங்க முதல்ல ஹோம்ஒர்க் அன்னைக்கு நீங்க பண்ணுங்க, புரியுதா? ஸோ இன்னும் வந்து நிறைய யூடியூபர் சொல்லலாம், உங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸ்ல இருக்கும், எங்க மூலியமா வாங்க நாங்க வாங்கி தரோம்னு. அவங்க மூலியமா வாங்கி தராங்கன்னா நம்பி ஏமாறோம்னா போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து அவங்க லிஸ்ட் வந்து 3rd கிரேட் காலேஜ் வச்சிருப்பாங்க. சார் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது. ஒரு சில யூடியூபர்ஸ் டயர் 1 காலேஜ், டயர் 2 காலேஜ், டயர் 3 காலேஜ், டயர் 4 காலேஜ், டயர் 5 காலேஜ்னு சொல்லி பேசுறாங்க. டயர் 1 இந்த ஒத்த சக்கரத்துல வண்டி ஓட்டுவாங்கள, அதுதான் டயர் 1. டயர் 2 சைக்கிள், 2 வீலர். டயர் 3 ஆட்டோ. டயர் 4 கார். டயர் 5 எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. டயர் 6 பஸ்ஸுக்கு இருக்கலாம். ஸோ இவங்க வாய்க்கு வர்ற மாதிரி டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் 5, டயர் 6 சொல்றாங்களே, யார் ஒருமா சொல்றாங்க. அந்த சொல்றவங்க ஆத்தன்டிகேட்டடா ப்ரூஃபோட டயர் 1 என்னன்னு ப்ரூஃபா காமிங்க. டயர் 2னா என்ன, அது எந்த ஏசிடி ரூல்ஸ்ல இருக்கு, டயர் 2 காலேஜ்னா என்ன நார்ம்ஸ் சொல்ல சொல்லுங்க. டயர் 3னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. டயர் 4னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. டயர் 5னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க. சும்மா வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3, ஓ டயர் 4, டயர் 5, டயர் 6 என்ன இது? இப்படிலாம் வந்து ஒரு ஃபோரம்ல வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4, 5, 6னா தெரிஞ்சா சொல்லுங்க. சும்மா வந்து அப்படி இல்லைன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பஸ் கார் டயர் மாதிரி தான் எல்லாம் நினைச்சுக்குருவாங்க.
முதல்ல வந்து உண்மையிலே எத்தனை டயர் இருக்குன்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா சொல்லாம இருக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அதாவது என்னது கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லி நிறைய பேர் வந்து போன் பண்ணி உங்க டீட்டெயில் வாங்குறாங்கன்னு. ஏன்னா அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது என் கடமை. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆமா சார் இந்த மாதிரி போன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ போன் பண்றது வந்து எல்லாருமே சொல்றதோட நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்னது நம்ம வந்து ஜெனரேஷனை வந்து காப்பாத்தலாம். இது வந்து யார் பண்றாங்க எல்லாமே தெரியும். இதுல வந்து ஏமாறாம இருக்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம தான் வந்து என்னது விலகி போகணும். ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. 142க்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நல்ல காலேஜ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜங்க் 1 லட்சம் பேர் வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறீங்க. பட் இந்த ரவுண்ட்ல தெரிஞ்சிடும் எத்தனை பேர் வந்து காலேஜ் எடுத்தாங்க எடுக்கலன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். பட் வந்து அந்த 1 லட்சம் பேர்லாம் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60,000 சீட் எடுக்கிற பெரிய விஷயம். ஸோ வந்து சூஸியா இருங்க, நல்ல காலேஜ் எடுங்க, வாழ்க்கை நல்லபடி இருக்க என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.